எவ்வளவுதான் டோஸ் அதிகம் பண்ணாலும் எனக்கு வீசிங் சரியே ஆகல டாக்டர், நான் அதிகப்படியா இன்ஹேலர்ஸ் யூஸ் பண்ற மாதிரிதான் இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க எங்க தப்பு பண்றீங்க தெரியுமா? இந்த இன்ஹேலரோட டெக்னிக்ல தான். கரெக்ட் டெக்னிக் என்னன்னு நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. சோ இது குழந்தைங்களுக்கும் அப்ளை ஆகும், பெரியவங்களுக்கும் அப்ளை ஆகும். பெரும்பாலும் மக்கள் என்ன பண்றாங்கன்னா டைரக்டா வாயில வச்சு இதை ஸ்ப்ரே பண்றாங்க. சோ இந்த மாதிரி டைரக்டா நம்ம வாயில வச்சு பஃப் பண்ணும்போது 80% இதுல இருந்து வரக்கூடிய மருந்து தொண்டையிலேயே டெபாசிட் ஆயிடும். வெறும் 20% தான் சுவாச குழாய்க்கு போகுது. இப்படி பண்ணாம பேசர் அப்படின்ற இந்த டிவைஸ்ல நம்ம இன்ஹேலரை ஃபிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பஃப் பண்ணணும். சோ இது குழந்தைங்களுக்கு தான டாக்டர், பெரியவங்களும் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா எஸ், பெரியவங்களுக்கும் மினி ஸ்பேசர் அப்படின்ற இந்த டிவைஸ் வந்துருச்சு. சோ நீங்க இன்ஹேலர் இதுல ஃபிட் பண்ணிட்டு இதுல நீங்க வாயில வச்சு நீங்க பஃப் பண்ணலாம். சோ இது மூலமா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா மேக்ஸிமம் மருந்து சுவாச குழாய்க்கு தான் போகும், தொண்டையில டெபாசிட் ஆகாது. தொண்டை கரகரப்பு, குரல்லாம் மாறும், அந்த மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ் தான் எதுவுமே இருக்காது. சோ நீங்க ஸ்பேசர் வச்சு இனிமேல் இன்ஹேலர் யூஸ் பண்ணி பாருங்க. டோசேஜும் கம்மியா இருக்கும், சைடு எஃபெக்ட்ஸும் கம்மியா இருக்கும்.